இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க ப்ரெசன்ஸ் ரொம்ப இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ப்ரெசன்ஸ் நம்ம ஃபிசிக்கலாக வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம ஒரு இதை கொண்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபார் தேட் அதை பற்றி பேசுகிறதுக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். பட் வித் தேட் ஐ வில் ஸ்டார்ட் வித் அலைனர்ஸ். ஸ்மைல் டிசைனிங்காக நிறைய பேர் மேரேஜ்க்கு முன்னாடி வருவாங்க. ஓகே. இப்போ நம்ம கிளிப் போட்டு கரெக்ட் பண்ண வேண்டிய பேஷண்ட்டு கூட வெனீரிங் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். கிளிப் போட்டோம்னா நம்ம மோர் தேன் 6 months ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் தான் பண்ணணும். சரிங்களா? அது வந்து எனாமலை எரோட் பண்ணிடும். நம்ம லாங் ரன்ல எடுக்கும்போது கண்டிப்பாக எனாமல் டேமேஜ் ஆகிறதுக்கான 90% சான்சஸ் இருக்கு. வந்து சோஷியல் மீடியாவில் கூட வீட்லயே பண்ணலாம் டீத் ஒயிட்னிங் டிஐஒய் ஹேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். காஸ்டிக் சோடா வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது ஒயிட். அதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா எனாமல் எரோட் ஆயிடும், இல்ல எனாமல் அப்ரேஷன் வந்துடும். ஸ்ட்ரெஸ் வந்து வாட் இட் கிரியேட்ஸ் ஃபார் யுவர் ஓரல் ஹெல்த். இந்த நைட் கிரைண்டிங் ஹேபிட் வந்துடும். நைட்ல தூக்கத்துல பல்லு கடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எனாமல் ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு சம்டைம்ஸ் டீத் கூட ஃப்ராக்சர் ஆகிடும். டீ காஃபி குடிச்சா கூட எஃபெக்ட் இருக்கும் பிகாஸ் வி ஆட் சுகர் இல்லையா? ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு ஒரு சின்ன ஹேக் சொன்னாங்க. நீங்க கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் High on Why தமிழ். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் மோகனா சுகுமாரன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் அண்ட் ஷீ ரன்ஸ் தீக்ஷு டென்டல் கிளினிக் இன் ஹொசூர் அண்ட் சர்ஜாப்பூர். அண்ட் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் கான்ஃபிடென்ஸ் ஸ்மைல். வெல்கம் மேம், வெல்கம் டு High on Why. இன்றைக்கி எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நாட் பீயிங் ஒன்லி அ டென்டிஸ்ட், யூ ஆல்சோ have 2 clinics. அதையும் சமாளிச்சுக்கிட்டு யூஆர் மேக்கிங் டைம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். டு ஸ்டார்ட் வித் நான் வந்து ஒரு ஸ்மைலை பற்றி ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் ஸ்மைல் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐ வுட் சே yes, it is important for looks, but it is also important for confidence. Okay, on that note, இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப மெனக்கெடுறோம் நம்ம ஸ்மைல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி தி யங் அடல்ட்ஸ். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க ப்ரெசன்ஸ் ரொம்ப இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ப்ரெசன்ஸ் நம்ம ஃபிசிக்கலாக வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம ஒரு இதை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபார் தேட் அதை பற்றி பேசுகிறதுக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். பட் வித் தேட் ஐ வில் ஸ்டார்ட் வித் அலைனர்ஸ். இப்போ அலைனர்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஓல்ட் டைப் ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்விசிபிள் அலைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து தே ஆர் செல்லிங் இட். ஸோ எது கன்வீனியன்ட்? ஓகே, கன்வீனியன்ட் பார்ட் ஆஃப் சைட் பார்த்தோன்னா கண்டிப்பாக அலைனர்ஸ் தான் கன்வீனியன்ட். டிரான்ஸ்பரண்ட் அலைனர்ஸ் தான் கன்வீனியன்ட். ஏன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வைஸும் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் ரொம்ப குறையும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் போனோன்னா அது வந்து ஒரு பாயிண்டில் தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்து டூத் மூவ் பண்ணுவோம். ஆனால் அலைனர்ஸ் வந்து டூத்தோட எல்லா சர்ஃபேஸ்லேயும் ப்ரெஷர் கொடுத்து மூவ் பண்ணும். ஓகே. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் கம்பேரிட்டிவ்லி ட்ரெடிஷ்னல் பிரேசஸை விட அலைனர்ஸில் டியூரேஷனும் கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஈஸ்தட்டிக்கலாக இருக்கும். ஓகே. அண்ட் இட்ஸ் மோர் கன்வீனியன்ட். ப்ளஸ் சாப்பிட்றது ஆக்சுவலி அந்த பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது 1 year 1.5 years ட்ரீட்மெண்ட் பீரியட் ஃபுல்லாக ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அலைனர்ஸில் அது இருக்காது. ஏன்னா அது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அலைனர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக மென்று சாப்பிட்லாம். ஓகே, அலைனர்ஸ் we can just remove. நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப போட்டுக்கலாம். ஓகே, சோ கம்ஃபர்டபிள் கம்பேரிட்டிவ்லி. அப்ப அலைனர்ஸ் வந்து எந்த ஏஜ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? சப்போஸ் they have disproportionate teeth இருந்துச்சுன்னா எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட்? 14 yearsல இருந்து 14 என்ன ஏஜ் வேணாலும் 50+ கூட நீங்கள் அலைனர்ஸோ பிரேசஸோ யூஸ் பண்ணலாம். ஓகே. யூஸ்வலாக அது எல்லாருக்கும் ஒரு கொஷின் மார்க் இருக்கும். எந்த ஏஜில் நம்ம 40+ ஆகிடுச்சு 30+ ஆகிடுச்சு நம்ம அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற டவுட் இருக்கும். எந்த ஏஜில் வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று உங்களோட அந்த டூத்தோட பெரியோடான்டல் ஹெல்த்துன்னு சொல்லுவோம், அது மட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும். டூத்தை சுற்றி இருக்கிற போனும் அந்த ஜிஞ்சைவல் ஹெல்த்தும் நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஏஜில் வேணால் பிரேசஸோ அலைனர்ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. வாட் அபவுட் சில்ட்ரன் மேம்? அவங்க மில்க் டீத் வந்து விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டீத் வரும் இல்லையா? அந்த டீத் வந்து ப்ராப்பராக அலைன்ட் இல்லைன்னா அவங்க எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட்? ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மால் ஒக்ளூஷன் சொல்லுவோம், மால் அலைன்மெண்ட், இது வந்து 2 டைப் இருக்குடா. ஒன்று வந்து அந்த டீத்தோட பொசிஷன் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா எல்லா பல்லும் விழுந்து முளைச்சதுக்கப்புறம் 14 yearsல கிளிப் போட்டு இல்லை அலைனர் போட்டோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 14
என்ன ஏஜில் வேணால் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் இன்கேஸ் ஆல் தி டீத் ஃபால்ஸ் அண்ட் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆமாம், இது வந்து டீத் மால் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தால், இன்கேஸ் போன் மால் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஓகே அப்போ வந்து நம்ம வந்து அந்த 14க்கு முன்னாடியே ஒரு 7 இயர்ஸ்லேருந்தே 7-8 இயர்ஸ்லேருந்தே ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் போட்டு அந்த நம்ம போன் அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் தாண்டி டீத் அலைன்மெண்ட் ப்ராப்ளமும் இருந்தால் கிளிப்பும் சேர்த்து போட வேண்டியிருக்கும். ஓகே ஸோ அதுதான் அந்த ஏஜை டிஃபைன் பண்ணுறது. ஓகே டீத் அலைன்மெண்ட் மட்டும் ப்ராப்ளம்னா 14 இயர்ஸ்க்கு மேலே போடலாம். போன் அலைன்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னா 14 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணி தான் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஓகே இப்போ யங் அடல்ட்ஸ்லாம் இந்த அலைனர்ஸ்லாம் அவங்களே வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறது, ஒரு ஐடியல் கேஸ். அந்த பேஷண்ட் வந்து ஸ்பேஸிங் இருக்குது அப்படின்னா அது சில பேஷண்ட்டுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, பட் அவங்களுக்கு அது மட்டும்தான் ப்ராப்ளமானு தெரியாது. சரிங்களா, இன்கேஸ் நம்ம அலைன்மெண்ட் கரெக்ட் பண்ணும்போது அக்ளூஷனும் சரியாக வரணும். நமக்கு அழகு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஈஸ்தட்டிக்கலாக அழகாக இருக்கணும் நம்பர் 1. செகண்டரி நம்ம நல்லா மென்று சாப்பிடணும், பேசும்போதும் நமக்கு ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக வரணும். இது எல்லாமே நமக்கு கரெக்டாக ஆகணும்னா கண்டிப்பாக டாக்டரோட சூப்பர்விஷனில் போடுறது தான் கரெக்ட். அவங்களே வாங்கி போடுறது வந்து ஈஸ்தட்டிக்கலாக வேணுன்னா அது ஒர்க் ஆகலாம். பட் அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அது கரெக்ட் பண்ண நீங்கள் மறுபடியும் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஓகே மேம், கம்மிங் டு டீத் ஒயிட்னிங். இப்போ வந்து நிறைய பேர் டீத் ஒயிட்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்சோ டெல் அஸ் தி டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம நார்மலாக 6 months ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறோம்ல, பல்லு க்ளீன் பண்ணுவோம், அதுக்கும் இந்த டீத் ஒயிட்னிங்க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? வை ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் டீத் ஒயிட்னிங்? ஓகே, ஆக்சுவலி டீத் ஒயிட்னிங் வேறு, ஸ்கேலிங் வேறு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, டூத் மேலே ஒரு எல்லோயிஷாக ஃபார்ம் ஆகும். அது வந்து ஸ்கேலிங்கில் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, ஸ்கேலிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா டீத்தோட ஹெல்த்துக்காக பண்ணுறோம். ஹெல்தி ஓரல் கேவிட்டி வேணும்னா நம்ம ஸ்கேலிங் 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா, அது அந்த எல்லோயிஷாக இருக்கிற ஒரு ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸ், ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடும். வெத்தலைப்பாக்கு ஸ்டெயின்ஸு அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். பட் ஒயிட்னிங் அப்படின்னா ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே டூத் கலர் ஒரு ஷேட் 2 ஷேடு இம்ப்ரூவ் பண்ணணும் ஈஸ்தட்டிக்கலாக அப்படின்னா தான் நம்ம ஒயிட்னிங் போகணும். அது ப்ளீச்சிங்னு சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ஸ்கேலிங் வேறு, ஒயிட்னிங் வேறு. ஸ்கேலிங் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட் ஆஃப் வியூவில் பண்ணுவோம், ஒயிட்னிங் வந்து ஈஸ்தட்டிக்கல் பார்ட் ஆஃப் வியூவில் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஹவு ஆஃபன் நம்ம வந்து ஒயிட்னிங் பண்ணலாம் டீத் ஒயிட்னிங்? இப்போ ஸ்கேலிங் வந்து 6 months ஒன்ஸ் பண்ண சொல்கிறோம்ல, ஒயிட்னிங் வந்து 2 years ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு திரும்ப இப்போ ஒரு ஃப்ளூரோசிஸ் ஸ்டெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூரோசிஸ் ஸ்டெயின்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டரில் ஃப்ளூரின் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட டீத்தில் ஒரு எல்லோயிஷ் ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் அது ப்ரௌனிஷாக கூட இருக்கும். ஸோ அது வந்து ஒயிட்னிங்கில் உங்களுக்கு சரி பண்ண முடியும். 70 to 90% சரி பண்ணிடலாம். பட் அது ஒரு 2-3 years ஆகும்போது திரும்ப அந்த கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். பட் இதனால எந்த டிஸ்அட்வான்டேஜஸும் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக போய் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. பட் நீங்கள் அங்கே இங்கே பட் இன்னொன்று நெட்டில் பார்த்துட்டு நம்மளாம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் கூட வீட்லேயே பண்ணலாம் டீத் ஒயிட்னிங் சொல்லிட்டு டிஐஒய் ஹேக்ஸ்லாம் நிறைய இந்த காஸ்டிக் சோடா வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஒயிட். அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா எனாமல் எரோட் ஆகிடும், இல்லை எனாமல் அப்ரேஷன் வந்துடும். அப்படி எனாமல் தேஞ்சு போச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகானாலும் உங்களால் எதுவுமே கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியாது. எது சாப்பிட்டாலும் கூசும் பல்லு, ஓகே, சென்சிட்டிவிட்டி வந்துடும். ஓகே, ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக டாக்டரோட ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போது நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வராங்க. அதாவது டு ஷோ தேர் ஃப்ளாலெஸ் ஸ்மைல், அதுக்குன்னு அவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெனீர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, க்ரௌன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இது என்ன மேம்? ஆக்சுவலி வெனீர் ட்ரீட்மெண்ட், க்ரௌன் ட்ரீட்மெண்ட் வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கவர் பண்ணுறதுக்காக பண்ணுறது. வெனீர் ட்ரீட்மெண்ட் வந்து இஸ்தட்டிக்கலாக அழகாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. ஓகே, ஓகேங்களா, ஸ்மைல் டிசைனிங்கில் பண்ணுறது. இப்போ ஒரு உடஞ்ச பல்லுனா நம்ம க்ரௌனிங்லேயே பண்ணிக்கலாம்.
உடஞ்ச half உடைஞ்சிருக்கு உடஞ்சிருக்குன்னா வெனீரிங்லேயும் கரெக்ட் பண்ணலாம், க்ரௌனும் பண்ணலாம். இப்போ அந்த உடஞ்சது வந்து ரொம்ப டீப்பாக உடஞ்சிருக்கு, ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரூட் கனால் பண்ணினா கண்டிப்பாக க்ரௌன் தான் போகணும். க்ரௌன் கேப்னு சொல்லுவோம். என்ன டிஃப்ரென்ஸ் வெனீரிங்க்கும் க்ரௌனுக்கும் அப்படின்னோம்னா, க்ரௌன் வந்து 4 பக்கமும் கவர் பண்ணும், டூத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணும். வெனீரிங் வந்து டூத்தை வந்து அந்த ஃபேஷியல் சர்ஃபேஸ் ஃப்ரண்ட் சைடு மட்டும் கவர் பண்ணும். ஓகே. ஸோ சின்னதாக உடஞ்சிருந்துச்சுன்னா வெனீரிங்லேயே கரெக்ட் பண்ணலாம். ஓகே. எப்போ வந்து நீங்கள் டிசைட் பண்ணீங்க, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு half broken tooth இருக்குன்னா வாட் இஸ் தட் யூ வுட் சஜஸ்ட் தெம்? அண்ட் சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கலாம், அவங்க வந்து ஒன்று கேட்பாங்க, பட் இல்லை இது வந்து உங்களுக்கு கரெக்ட் கிடையாது, வி வில் கிவ் யூ சம் அதர் சஜஷன் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கேஸ் சொல்கிறீங்களா? ஓகே. ஆக்சுவலி இப்போ டூத் ஃப்ராக்சர் ஆகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்த உடனே அதுக்கு சொல்யூஷன் கேட்பாங்க. வந்த உடனே எனக்கு வந்து அது ஒரு ஒயிட் சிமெண்ட், டூத் கலர் சிமெண்ட் வச்சு எனக்கு அது உடனே பில்டப் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக வருவாங்க. ஆனால் அப்படி எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ண முடியாது. இப்போ வந்து டூத்தை 3ஆக பிரிக்கலாம். 1/3 உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சிமெண்ட்டை வச்சு அவங்க கேட்குற மாதிரி பண்ணிடலாம். பட் 1/3க்கு மேலே ஃப்ராக்சர் ஆகியிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப் தான் போடணும். ஓகே. அப்போ வந்து க்ரௌன் தான் போகணும். ஓகே. இல்லை இதுவே கொஞ்சம் க்ராஸாக உடஞ்சிருந்துச்சு, நம்மளுக்கு தெரியும் அது. இப்போ நம்ம மேலப்பல் கீழப்பல் அக்ளூட் ஆகுது இல்லைங்களா, அப்போவே நம்மளோட ஃபில்லிங் அதில் இடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஃபில்லிங் உடஞ்சிரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வெனீரிங் போங்க, கேப் போங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சரிங்களா. அதனால் அது டாக்டரோட சஜஷன் கேட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த 1/3க்கு மேலே உடஞ்சதை நம்ம வந்து சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெயின் சென்சிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. கண்டிப்பாக க்ரௌன் போட வேண்டிய இடத்துல க்ரௌன் தான் போடணும், வெனீரிங் பண்ண வேண்டிய இடத்துல வெனீரிங் தான் பண்ணணும், ஃபில்லிங் பண்ண வேண்டிய இடத்துல ஃபில்லிங் தான் பண்ணணும். அது டாக்டர் தான் சூஸ் பண்ணணும். ஓகே. நான் வெனீரிங் இப்போ வந்து ரீசெண்டாக அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கியாரா அட்வானி வந்து வெனீரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸை காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொன்று என்ன படித்தேன்னா, இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குங்கிற மாதிரி படித்தேன், விச் வில் ஆல்சோ காஸ் சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இன் யூ. அது ரியலி சைனஸ் ப்ராப்ளம்ஸ் அதனால வருமா? ஆக்சுவலி வெனீரிங் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சைனஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. அதுக்கும் இதுக்கும் அது வந்து ஏதாவது கோஇன்சிடெண்ட்டாக இருக்கலாம். ஓகே. ஆனால் ஓரல் கேவிட்டிக்கும் சைனஸ் கேவிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்மளோட அப்பர் டீத்தில் இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் மோலர், செகண்ட் ப்ரீ மோலர், அதோட ரூட் கொஞ்சம் லென்த்தி ரூட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சைனஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வெனீரிங் மோஸ்ட்லி நம்ம ஃப்ரண்ட் டீத்தில் தான் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் டீத்தில் பண்ணுற வெனீரிங்க்கும் சைனஸ்க்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லை. இது ஏதோ சம்திங் கோஇன்சிடென்ஸ். இப்போது ஏஸ்தட்டிக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி வராங்களா? ஹவ் இஸ் தி நாலேஜ் ஆஃப் தி ஆடியன்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மைல் டிசைனிங்காக நிறைய பேர் மேரேஜ்க்கு முன்னாடி வருவாங்க. ஓகே. இப்போ நம்ம கிளிப் போட்டு கரெக்ட் பண்ண வேண்டிய பேஷண்ட்டுக்கு கூட வெனீரிங் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். கிளிப் போட்டோம்னா நம்ம மோர் தேன் 6 months ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 2 monthsலேயே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக ஒரு 3-4 daysல மேக்ஸிமம் 1 weekல வெனீரிங் முடிச்சு கொடுத்துடலாம். ஓகே. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்மைலும் கிடச்சிடும், டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகாமல் அவங்களோட பிக் டேக்கு அவங்க ஈஸியாக ரெடி ஆகிடலாம். ஓகே. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்குல்ல மேம், இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், இட் ஆல்சோ கிரியேட்ஸ் கான்ஃபிடென்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு டென்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறீங்க? இது வந்து ரொம்ப ஆடம்பரமாக இது வந்து இப்போ எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஓகே. கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் ஸ்மைல் எல்லாருக்குமே எல்லாரும் டிசர்விங்கான ஒரு விஷயந்தான். ஸோ அது தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே. அதனால் பெரிய சைடு எஃபெக்டோ வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. ஸோ நமக்கு தேவையானப்போ நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ எவ்வளோ கேர் கொடுத்துக்குறோம் அதே மாதிரி டீத்துக்கும் கொடுக்குறதுல நம்ம வந்து டீத்தை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. நான் வந்து ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றேன், மார்னிங் ஈவினிங், ஐ மீன் டயட்டை வந்து 3-4 times பிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஆல் தட்
அதாவது பீப்புள் ஆர் டூயிங் தட் ஃப்ரம் வித்தின். அதே மாதிரி பல்லுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய ட்ரிங்க்ஸ் இப்போ புதுசாக நிறைய ட்ரிங்க்ஸ் வருது. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு எபிசோடில் கூட போபா ட்ரிங்க்ஸ் பற்றி பேசணும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம டீத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட்டுங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஒன்று இந்த மாதிரி ட்ரிங்க்ஸில் வந்து சுகர் இருக்குது, ப்ளஸ் ஆசிடிக் ரியாக்ஷனும் இருக்கும் நம்ம பல்ல. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்ம பல்ல டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு? ஓகே, கண்டிப்பாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் தான் பண்ணணும். சரிங்களா? அது வந்து எனாமலை எரோட் பண்ணிடும். நம்ம லாங் ரன்னில் எடுக்கும்போது கண்டிப்பாக எனாமல் டேமேஜ் ஆகிறதுக்கான 90% சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அதோட அந்த சுகரி கண்டென்ட்னால நிறைய டீகேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பனேட்டட் ட்ரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் வேறு எந்த ட்ரிங்காக இருந்தாலும் அந்த மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கும் ரொம்ப இட் எஃபெக்ட்ஸ். ஆமாம், கண்டிப்பாக. இன்னொரு வீடியோ பார்த்தேன் மேம், இன்ட்ரெஸ்டிங்காக. டீ காஃபி குடித்தா கூட எஃபெக்ட் இருக்கும், பிகாஸ் வி ஆட் சுகர் இல்லையா. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு ஒரு சின்ன ஹேக் சொன்னாங்க. நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். டீ காஃபி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிக்கோங்க, ஆர் ஜஸ்ட் gargle yourself even after tea coffee. ஆக்சுவலி இது ஒரு நல்ல டிப்பு. ஓகே, கண்டிப்பாக. ஓகே, டீ காஃபியோட ஸ்ட்ரெயின் நம்ம பல்லில் அப்சர்வ் ஆகும். ஓகே, ஓகேங்களா? அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா டீ காஃபி குடிச்சிட்டு உடனே தண்ணி குடிக்கிறதோ நம்ம ரின்ஸ் பண்ணுறதோ ஒரு நல்ல ஹேக் தான், யூஸ் பண்ணலாம். நைஸ். ஓகே, இட்ஸ் a good hack we got today. ஆக்சுவலி இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, நம்ம குட்டி பேபிஸ்க்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்க வைக்கிறோம்ல, அதனால தான் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கே எல்லா பல்லும் கேரிஸ் ஃபார்ம் ஆகி பிளாக்காக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த நர்சிங் பாட்டில், அந்த கேரிஸ்க்கு பேரே நர்சிங் பாட்டில் கேரிஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மில்க் கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு தூங்க வைக்கணும். ஸோ அந்த லாஸ்ட் ஷிப் அந்த மில்க் வந்து அப்படியே டீத்தில் ஃபார்ம் ஆகிட்டு கேரிஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ கடைசியாக தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அது உள்ளே போயிடும். அப்போ வந்து கேரிஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுதான் நாங்கள் கொடுக்குறது பேஷண்ட்டுக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ப்ரஷ் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். நாட் நீட். ஓகே, பட் நைட்டில் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, நைட்டில் எனிவேஸ் யூ ஆர் ப்ரஷிங்கில், ஸோ மார்னிங் ப்ரஷ் பண்ணுறது இஸ் நாட் தட் நெசசரி. யூ கேன் ப்ரஷ் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், மேபி ஆஃப்டர் ஹாஃப். நோ நைட்டு ஃபுல்லாக நமக்கு 12 hours டைம் இருக்குது இல்லைங்களா, அதனால் காலையில் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மேம். நான் வந்து 2 times ப்ரஷ் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு கேவிட்டி வருது. வாட் இஸ் தட் பிகாஸ்? ஒருவேளை அவங்களோட ப்ரஷிங் டெக்னிக் தப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? 2 times ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணால் கண்டிப்பாக கேரிஸ் ப்ரிவெண்ட் ஆகும். ஓகே, சரிங்களா? ஒருவேளை அவங்க வந்து இப்போ கொஞ்ச நாளாக 2 times ப்ரஷ் பண்ணுறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கேரிஸ் ஸ்டார்ட் ஆனது அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கேரிஸ் ஸ்டார்ட் ஆகி அது பெயினில் போய் முடிகிறதுக்கு மினிமம் 2 years, மேக்ஸிமம் 4 years ஆகும். சரிங்களா? ஸோ அவங்க இப்போ நான் ஒரு 2 months ஃபாலோ பண்ணுறேன், 5 months ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ அது லாங் ரன்னில் தான் அது ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ 2 times ப்ரஷ் பண்ணுறோம், அப்படி இருந்தாலும் இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுற டெக்னிக்னு ஒன்று இருக்குது. நம்ம மேஜராக நிறைய பேஷண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க? ஆக்சுவலி ஃப்ரண்ட் சைடு ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க, பேக் சைடு ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க. கடிக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த அக்ளூட் ஆகும், 2 பல்லும் சேரும் இல்லைங்களா, அந்த இடம் மிஸ் பண்ணுவாங்க. இப்படி ப்ரஷ் பண்ணணும். ஓகே, அது மிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் பேக்லாம் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்கும், ஆனால் கடிக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த க்ரூஸ் எல்லாம் இருக்கும். அங்கே தான் அக்யூமுலேட் ஆகும், ஃபுட் அக்யூமுலேஷன் அங்கே தான் இருக்கும். ஸோ ப்ரஷிங் அங்கே தான் இம்பார்ட்டன்ட். கேரிஸ் அங்கே தான் ஃபார்ம் ஆகும், ஆனால் நம்ம ப்ரஷிங்கில் அதை மிஸ் பண்ணிடுவோம். கரெக்ட். அதனால தான் டெக்னிக் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரஷிங் டெக்னிக்கில் ரவுண்ட் மோஷன் கொடுக்க சொல்லுவோம், இல்லை மேலே கீழே ப்ரஷ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா டூத் வந்து இப்படி ஸ்காலப்டாக இருக்கும், 2 ஸ்காலப்புக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் ஆகணும்னா மேலே கீழே ரவுண்ட் மோஷன் கொடுத்தா தான் ஆகும். அதே மாதிரி அது கடிக்கிற இடத்துல அந்த அக்ளூட் ஆகிற ஸ்பேஸையும் க்ளீன் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இந்த லோவர் ஆன்டீரியர் சொல்லுவோம், இந்த பல்லுக்கு உள் பக்கம் நிறைய டெபாசிட் ஆகும். ஓகே, அதுவும் வந்து நம்ம ப்ரஷிங் டெக்னிக்கில் இருக்கிற ப்ராப்ளம் தான். அதுவும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். அண்ட் ஃப்ளாஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ளாஸில் அது வந்து கம்மியாகுமா? இப்போ ஆக்சுவலி ஃப்ளாஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரஷிங் வேறு, ஃப்ளாஸிங் வேறு. ப்ரஷிங்கும் பண்ணணும், ஃப்ளாஸிங்கும் பண்ணணும், ரெண்டுமே மேண்டட்ரி. ஓகே,
ஸோ ஆஃப்டர் எவ்ரி ப்ரஷ் வி ஷுட் இல்லை ப்ரஷ்ஷுக்கு முன்னாடியே ஃப்ளாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்துருப்போம், பட் அது வந்து டெய்லி இதில் நம்ம யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ளாஸஸ் வி ஷுட் யூஸ்? ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் இருக்கிற உங்களுக்கு ஃப்ளாஸ்ன்னு வர்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃப்ளாஸ்ன்னு வர்றது வந்து நம்ம ஜிஞ்சைவல் டேமேஜ் பண்ணாது. ஓகே, நம்மளா ஒரு த்ரெட் எடுத்து பண்ணோன்னா அது வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் ஃப்ளாஸ்ன்னு வர்ற ப்ராடக்ட் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எவ்வளோ ப்ரஷ் பண்ணினாலும் மேலே கீழே சைடில் எல்லாமே ப்ரஷ் பண்ணிவிடும். ஆனால் 2 பல்லுக்கு இடையில ஒரு ப்ராக்சிமல் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் ப்ரஷ் அப்ரோச் பண்ணவே முடியாது. அது வந்து ஃப்ளாஸிங்கில் மட்டும்தான் கரெக்ட் ஆகும். ஃப்ளாஸோட ப்ரொசீஜர், ஹவு டு யூ ஃப்ளாஸ் யுவர் டீத்? அது 2-3 டைப் ஆஃப் ஃப்ளாஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஒன்று வந்து த்ரெட் டைப்லேயே இருக்கும். அது வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு கீழே இருக்கும். ஓகே, இந்த த்ரெட் டைப்பில் இருக்கிறது 2 நம்ம ஃபிங்கரில் இப்படி சுற்றிக்கணும். இந்த சைடு இந்த சைடு சுற்றிட்டு 2 பல்லுக்கு நடுவில் விட்டுட்டு ஒரு இப்படி ஃப்ரண்ட் பேக் அப்புறம் வெளியே எடுத்துக்கணும். அவ்வளோதான். Okay, and that is for every between the teeth you have to do. Okay, that takes more time then. அது ஒரு பெரிய சேலஞ்சிங். உங்களுக்கு அந்த டைப் ப்ரஷ் டைப்பில் ஒன்று வரும் இல்லைங்களா, அது டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அந்த கன்வீனியன்ட்டுக்கு தான் அது வந்திருக்கு. அதுலேயே நம்ம ஃப்ளாஸிங் வந்து 2 பல்லுக்கு இடையில கேப் இல்லாமல் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கிற பல்லுக்கு தான் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணும். இன்கேஸ் 2 பல்லுக்கு இடையில ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் இருக்கும், இல்லை பல்லுக்கு இடையில நார்மலாகவே ஸ்பேஸிங் இருக்கும், அந்த மாதிரி டீத்துக்கெல்லாம் இன்ட்ரடென்டல் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு டென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இன்ட்ரடென்டலாகவும் க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்லி கேரிஸ் வந்து இன்ட்ரடென்டலாக தான் வரும், 2 பல்லுக்கு இடையில தான் வரும். ஸோ இந்த ஃப்ளாஸிங்கும் இன்ட்ரடென்டல் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதும் மேண்டேட்ரி தான். ஸோ ஃப்ளாஸிங் ஆல்சோ 2 times in a day, like how you brush? ஆமாம், அட்லீஸ்ட் one time. At least once. Okay. So everybody should start flossing. ஓகே, நம்ம எல்லாருமே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வாட் இட் கிரியேட்ஸ் ஃபார் யோர் ஓரல் ஹெல்த்? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்னால் இந்த நைட் கிரைண்டிங் ஹேபிட் வந்துடும். நைட்டில் தூக்கத்தில் பல்லு கடிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது எனாமல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு சம்டைம்ஸ் டீத் கூட ஃப்ராக்சர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் தான். நீங்கள் கிளென்ச்சிங்னு சொல்வீங்களா? ஓகே, கிரைண்டிங் அண்ட் கிளென்ச்சிங். ஓகேங்களா. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்னால் வர்றது வந்து ஆஃப்டஸ் அல்சர். வாய்க்குள்ள ஆஃப்டஸ் அல்சர், வாய்க்குள்ள புண்ணு வருது, வாய்ப்புண்ணு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து மெயின் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் வரும். ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃப்டஸ் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஏஜ் டிஃபர் ஆகும் இல்லைங்களா, டீனேஜ் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனால அவங்களுக்கு வரும். ப்ளஸ் அந்த ஆஃப்டஸ் அல்சர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷன். அது ஒரு 7 days இருக்கும் வந்துச்சுன்னா சரியாகிறதுக்கு. அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அந்த ஆஃப்டஸ் அல்சர் வரும். ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்களா நீங்கள்? இந்த ஆஃப்டஸ் தான் மெயினாக யங் அடல்ட்ஸ்க்கு வர்றது. இந்த கிளிக்கிங்கும் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸா? இந்த கிளிக்கிங் அந்த நைட் கிரைண்டிங் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட், அந்த ஜாயிண்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கிளிக்கிங் சவுண்ட் வரும். ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து சின்ன ஹேபிட்ஸ்லையோ இல்லை சிம்பிளான ஒரு ஹேக்ஸ்லையோ we can avoid damaging our teeth? டீத் எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்தோன்னா, நமக்கு வந்து கேரிஸ் வர்றதுனால டீத்து டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் பல்லை சுற்றி உங்களுக்கு ஃபுட்டு அண்டு சலைவரி ப்ரோட்டீன் டெபாசிட் ஆகிறதுனால டேமேஜ் வரும். இந்த 2 டேமேஜையும் ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா 2 times ப்ரஷ் பண்ணுறது மெயினான ஹேக். இப்போ வந்து நம்ம டீத்தில் வந்து ஒரு ஃபிலிம் லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாருங்களேன், நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு லேயர், அது என்ன லேயர்னே தெரியாது, ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அது கால்சிஃபை ஆகிறதுக்கு 24 hours ஆகும். அதனால தான் 12 hours ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா அது கால்சிஃபை ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம்.
ஸோ அதனால தான் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணினா 90% டென்டல் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிடலாம். அதில் ஃப்ளாசிங் மவுத் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணினோன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டென்டல் ப்ராப்ளத்தை ப்ரிவெண்ட் பண்ணிட முடியும். ஓகே. ஆல்சோ இப்போ நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் இருந்தது கூட இப்போ வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது இப்போது, எஸ்பெஷலி இன் யங் பீப்புள்? ஆக்சுவலி இந்த சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், சிப்ஸ் இது எல்லாமே ஸ்டிக்கி ஃபுட்டு. இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே டீத்தில் ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். அது வந்து கேரிஸ் ஃபார்ம் ஆகிடும், டூத் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். அப்புறம் மெயினாக நம்ம பேசணும் இல்லைங்களா, கார்பனேட்டட் ட்ரிங்க்கு, அதுவும் இப்போ நிறைய எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் இப்போது முன்னாடியெல்லாம் எவ்ரி மீலுக்கு அப்புறம் நம்ம ரின்ஸ் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு நல்ல ஹேபிட். கண்டிப்பாக எவ்ரி மீலுக்கு அப்புறம் ரின்ஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி டீ காஃபிக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது, ரின்ஸ் பண்ணுறது, அதெல்லாமே ஒரு நல்ல கான்ஷியஸாக we should start doing it. Okay ma'am, your journey is a very long journey. ஒரு 24 years you've been into this service of doing this. அதுக்கப்புறம் and you started your own clinic. So what was the purpose of starting your own clinic? ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் முடித்த உடனே கிளினிக் ஸ்டார்ட் பண்ணேன். Oh, is it? Okay. நான் 2001 முடித்தேன். 2 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 நவம்பரில் தான் முடித்தேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து கிளினிக் இருக்கணும்னு நான் எங்கேயுமே ஜூனியராக ஒர்க் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா நான் படித்தது வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், மெட்ராஸ் டென்டல் காலேஜில் படித்தேன். ஓகே. ஸோ எனக்கு அங்கேயே என்எஃப் நாலேஜ், ஃபவுண்டேஷன், ப்ராப்பரான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நான் அங்கேயே லேர்ன் பண்ணிட்டேன். எங்கள் காலேஜில் நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். நாங்கள் ஹவுஸ் சர்ஜன் படிக்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 2 months எங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ எல்லாமே நான் அங்கேயே லேர்ன் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஈவினிங்கில் என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தரோட கிளினிக்கே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அவங்க கன்சீவாக இருந்ததுனால. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நான் கோர்ஸ் முடித்த உடனே கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணீங்களா? ஆமாம். ஸோ கிளினிக் பார்த்துட்டு யூ ஆல்சோ ஒர்க் கிளினிக் ஈவினிங்கில் வச்சுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஷூலகிரின்னு ஹொசூர் பக்கத்தில், அங்கே நான் ஒரு 10 years ஒர்க் பண்ணேன். 2000. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் நீங்கள் பார்க்குறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது உங்கள் ஓன் கிளினிக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஓன் கிளினிக்கில் நம்ம எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சில ஃபெசிலிட்டி இருக்கும், இருக்காது. இருந்தாலும் நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்ததுனால எனக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். இப்போ எனக்கு ஜூனியராக வராங்க இல்லைங்களா, ப்ரைவேட் காலேஜஸில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆனால் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் லேர்ன் பண்ணும்போதும் அது எனக்கு இருந்துச்சு, ஒர்க் பண்ணும்போதும் அது இருந்துச்சு. அதனால் எனக்கு அது அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ யூ ஹேவ் சீன் தி எரா வேர் யூ டென்ட் ஹேவ், நவ் யூ ஹேவ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் பேஷண்ட் ஒரு ப்ராப்ளத்தோடு தான் கிளினிக் வருவாங்க. அவேர்னஸ் அவ்வளோ இருக்காது இப்போ மாதிரி. ஸோ அவங்க வர்ற ப்ராப்ளத்தை நாங்கள் அதுக்கு ட்ரீட் பண்ணி அனுப்புவோம். ஆனால் இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரிவென்டிவாக ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. கரெக்ட். அப்புறம் ஈஸ்தட்டிக்கலாக நிறைய அவங்களுக்கு கன்சர்ன் இருக்குது, இது கரெக்ட் பண்ணிக்கணும், அது கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஆல்ரெடி ஒரு ஹாஃப் நாலேஜ் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அது சில வாட்டி நல்ல விஷயமாகவும் இருக்குது, சில வாட்டி இட் இஸ் லைக் டூ மச். போதும், டோன்ட் ஹேவ் சோ மச் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பிளானோடயே வந்துடுவாங்க, டாக்டர் எனக்கு இது பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. ஓகே. பட் ஆல்சோ சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது பொறுக்காது. அது எக்ஸ்பிளைன் பண்ணினா புரிஞ்சுப்பாங்க மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் தான் அது கான்ஃப்ளிக்ட்ல முடியும். மேம், உங்கள் ஜேர்னி வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து யோசிச்சிங்களா, ஓகே நான் வந்து ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை ஓன் கிளினிக் யோசிச்சிங்களா, இல்லை கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன் உங்கள் ஓன் கிளினிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே. ஆக்சுவலி நான் டென்டிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஓன் கிளினிக் வச்சு நான் எப்படி நரிஷ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதோடு தான் நான் டென்டிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். ஓகே. எனக்கு ஃப்ளூரோசிஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. நான் வந்து சேலம், எங்கள் ஊரில் அந்த ஃப்ளூரோசிஸ் ஃப்ளூரைடு வாட்டர் இருக்கும், கிரவுண்ட் வாட்டர். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னோடய கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகி நான் அதில் இம்ப்ரெஸ் ஆகி நான் டென்டிஸ்ட் ஆகணும்னு அப்போவே நான் பிளான் பண்ணினேன். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வாட் யூ வென்ட் த்ரூ, தட்ஸ் வை யூ பிகேம் a dentist. Okay.
அதனால நான் அங்கேயே ரொம்ப என்னோடய காலேஜ் டேஸே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. எங்கள் காலேஜ் தான் மெட்ராஸ் டென்டல் காலேஜ் தான் ஏசியாலேயே ரொம்ப பெரிய காலேஜ், நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அங்கேயே எனக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் வேணுமோ எல்லாமே. ப்ளஸ் நான் ஹவுஸ் சர்ஜன் படிக்கும்போது என்னோடய ப்ரொஃபஸரோட கிளினிக்கையும் நான் எடுத்து 1 இயர் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் எனக்கு முடித்தோடனே எனக்கு கிளினிக் போடணுங்கிறது தான் என்னோடய பிளானு. அதே மாதிரி நான் கோர்ஸ் முடித்த உடனே என்னோடய கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணீங்க, யூ காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தேர் ஆல்சோ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2010லேருந்து 2020 வரைக்கும் 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நைஸ். அப்போனா நிறைய பேஷண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கேன். ஆமாங்க. ஸோ எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு அது ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நிறைய பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. சில ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லைனா கூட நான் கிளினிக் வர சொல்லி அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் அது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து குட்டி குட்டி பிள்ளைங்க கீழே விழுந்துட்டு ஃப்ராக்சர் டீத்தோடு வருவாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்போ ஹாஸ்பிட்டலில் இல்லைனா கூட நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயமா இருந்துச்சு. டெஃபினெட்லி இட்ஸ் ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 24 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் ஜேர்னிலேருந்து எதை எடுத்து சொல்வீங்க நீங்கள்? ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிளினிக்காக ஸ்டார்ட் பண்ணி இந்த 24 இயர்ஸில் என்னோடய கிளினிக்கை நான் பிஸ்னஸாக மாற்றிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 45 இயர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் நான் வந்து என்னோடய கிளினிக்கில் இருந்து என்னோடய டீம் ஃபார்ம் பண்ணி என்னோடய டீமே நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் கிளினிக் ரன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி கரெக்டான ப்ரோட்டோகால் செட் பண்ணி ஃபுல் எக்யூப்டாக பண்ணிட்டேன். ஆஸ் அ டாக்டர் ஆப்வியஸ்லி நீங்கள் படிச்சிருக்கீங்க, யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் டேர்னிங் தட் இன்டு அ பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஸோ அந்த சேலஞ்சை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு நான் என்னோடய கிளினிக் நான் சிங்கிள் டென்டிஸ்ட்டாக என்னோடய கிளினிக் ரன் பண்ணும்போது உடம்பு சரியில்லைனா கூட எதுனாலும் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எனக்கு போய் பேஷண்ட் வீட்டில் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சமைக்கிறது எதில் இருந்து வேணால் நான் ஆஃப் எடுத்துப்பேன். ஆனால் என்னோடய பேஷண்ட் பார்க்குறதுலேருந்து நான் எடுக்கவே மாட்டேன். ஓகே. எல்லாரும் கேட்பாங்க, உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே, பேஷண்ட் பார்க்க மட்டும் எப்படி முடியுது? அது முடியும், எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது, அது முடியும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்த நான் இப்போ பேஷண்ட் சைடே போகிறதில்ல, என்னோடய டீம் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்கள அவ்வளோ எக்யூப்டாக நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் டெலிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட உங்களுக்கு பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ யூ கான்ட் பி தேர் எவ்ரிவேர். ஸோ யூ ஹாவ் டு டெலிகேட் தி ஒர்க். பட் அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது டாஸ்க்கு தான். டெலிகேட் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங். அவங்க எப்படி பண்ணுவாங்களோ, அதுக்கு நம்மளே பண்ணிடலாமா அப்படின்லாம் தாட் வரும். பட் அதை தாண்டி வந்தால் தான் ஒரு பிஸ்னஸ். அதை தாண்டி வர்றதுக்கு காரணம் வந்து நான் வந்து ரொம்ப ஜெனரஸாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவேன். ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, கன்சல்டேஷன், பேஷண்ட்டை எப்படி பேசணும், ஒரு ஹெச்ஆர் வச்சு ஸ்கிரிப்டடாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். அவங்க இங்கேருந்து வெளியே போனாலும் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சர்வைவ் ஆகணுன்ற மோட்டிவில் நான் பண்ணுறதுனால ஸோ இங்கேருந்து கற்றுப்பாங்களோ அப்படின்ற இதெல்லாம் எனக்கு இருக்காது. கற்றுக்கட்டும் அப்படின்னு தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு நல்ல டீம் ஃபார்ம் ஆயிட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. மேம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வரணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ. ஓகே மேம், இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன கான்வர்சேஷன் நம்ம பண்ணுமோ தட்ஸ் ஓவர். ஸோ சின்ன குட்டி கேம் விச் இஸ் ரேபிட் ஃபயர் கேம், ஜஸ்ட் டு என்ஹான்ஸ் டுடேஸ் கான்வர்சேஷன், அவ்வளோதான். அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் என்னால் கேட்டிருக்க முடியாது, இதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒன் ஃபுட் யூ வுட் பேன் ஃபார் டென்டல் ஹெல்த்? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஓகே. செலிபிரிட்டி ஸ்மைல் யூ லைக்? நயன்தாரா. Okay. One habit you wish people would stop immediately? Toothpick usage. Okay. Mouthwash needed? Yeah, yes. If you had to rate people's oral hygiene honestly from 1 to 10, how would you rate? 7. One thing you wish everyone Googled less and asked doctors more? Actually, root canal treatment. ஓகே. மோஸ்ட்லி பேஷண்ட் வந்து கூகுள் பண்ணி வரும்போதே எனக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், மேபி அது ஃபில்லிங்லேயே சரியாகிற ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் தேவையே இருக்காது. ஆனால் அவங்க கூகுள் பண்ணிட்டு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ
So I think whatever it is, please go and ask the Yeah. doctors கண்டிப்பா rather than just doctors. Googling. கூகுளில் நீங்கள் படிக்கிறது எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு பேஷண்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். அது வந்து உங்கள் டென்டிஸ்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன டென்டல் கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு நியர்பை டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி கூகுள் பார்த்தீங்கன்னா நிறைய பயந்துப்பீங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் தேவையில்லாதது. நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கிடைக்கும். too much of information there. Okay ma'am, thank you so much. Thank you. Got good information today. Thank you. Thank you for this opportunity. இன்னும் இந்த மாதிரி entrepreneurial stories கேட்கணுமா? High and Wide சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் and press the bell icon.